இங்க ஒரு பொண்ணு காலேஜ்ல படிச்சுட்டு தான் இருப்பா. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து அங்க இருக்கிற ஒருத்தர ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. ஆனா அவரு வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாம அந்த பொண்ண வந்து அலைய விட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு பொண்ணு நம்ம பின்னாடி சுத்திட்டு இருக்கா அப்படின்னா, சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து என்னமோ அவரு ரொம்ப பெரிய அழகன் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபீலிங் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த பொண்ணை வந்து திரிய விட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. ஒரு நாள் இந்த பொண்ணு வந்து இன்னும் எத்தனை தடவை தான் நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டே இருக்க முடியும் அப்படின்ட்டு கேட்கிறப்போ, நீ என்கிட்ட 100 தடவை ப்ரப்போஸ் பண்ண. நீ 100 தடவை பண்ணதுக்கு அப்புறமா 101 தடவை நானே உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால இந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு தடவையும் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. இப்போ 99 தடவை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டா 100வது தடவையா பண்ணலாம் அப்படின்ட்டு அவரை தேடிக்கிட்டு ஒரு பாருக்கு போயிருப்பா. அவர் அங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாரு. 100 தடவை அவ பண்ணிட்டா அப்படின்னா நீ அவளை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அவெல்லாம் ஒரு மூஞ்சி, அவளை யார் அக்செப்ட் பண்றது, சும்மா நல்லா இருக்கே டைம் பாஸ்க்காக அவளை வந்து தெரிய விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ இவரு கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொண்ணு வந்து அப்ராட்ல ஒரு ஸ்டடி ஆஃபர் கிடைச்சிருக்கும். அதுக்கெல்லாம் கூட போகாம இவர் பின்னாடி தான் சுத்திட்டு இருப்பா. கடைசியில் இவன் வந்து சும்மா நம்மள டைம் பாஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே கால் பண்ணிட்டு அந்த அப்ராட்க்கு நான் படிக்கிறதுக்கு வரேன் அப்படின்ட்டு புக் பண்ணிடுவா. 100வது தடவை இவன் வந்து ப்ரப்போஸ் பண்ண போறா. அதனால அந்த டைம்ல வந்து இவளை நல்லா அசிங்கப்படுத்தணும், எல்லாரும் முன்னாடியும் 100வது தடவை பண்றப்போ எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் தான் எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. 100வது தடவை ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் வந்துட்டு அவ அரேஞ்ச் பண்ணியிருக்கா. அதனால தான் நம்மளெல்லாம் வர சொல்லியிருக்கா அப்படின்ட்டு தான் எல்லாரும் நினைப்பாங்க. இவரும் வந்து அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு வந்திருப்பாரு. உள்ள கேக்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சீக்கிரமா ப்ரப்போஸ் பண்ணாங்க, அதுக்காக தானே இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு நான் இப்போ பண்ணல, இந்த மாதத்தோட கடைசியில் நம்மளோட காலேஜ் கேம்பஸ்லேயே நான் வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த பொண்ணு அவர் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பா அப்படின்னா, இப்போ அவரோட வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த பொண்ணு ஒரு வீடு வாங்கிட்டு வந்துட்டு இருப்பா. ஆனால் எல்லாமே வந்து நம்ம பண்ண முட்டாள்தனம் அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச உடனே அவளை வந்து கிளம்பி போயிடுவா. இப்போ எப்படியும் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் நம்மளை வந்து காலேஜ் கேம்பஸ்லலாம் வச்சு ப்ரப்போஸ் பண்ண போகிறோம், அதனால அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருப்பாரு. அந்த பொண்ணு சொன்ன டேட்டும் வந்துருச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஏதோ ஹீரோ உள்ள வர மாதிரி. இப்போ அவரும் வந்து உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ரொம்ப நேரமா எல்லாரும் வெயிட் பண்றாங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வரவே இல்லை. அவரோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீட்டை வாங்கியிருப்பால, அந்த வீட்டெல்லாம் வித்துட்டு இப்போ இந்த பொண்ணு வந்து படிக்கிறதுக்கு போயிட்டு இருப்பா. வர்த்தே இல்லாத ஆள் பின்னாடி நம்ம சுத்தி நம்மளோட டைமை நம்ம தான் இவ்வளோ நாளா வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம், எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கோம் அப்படின்றது அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுதான் யார்கிட்டயும் சொல்லாமலே போயிட்டு இருப்பா.